ரீசெண்டாக நடந்த 100 ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படின்ற டீமில் வந்து அப்ரார் அஹமதை வந்து பிக் பண்ணாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து வெறுக்கிறாங்க. அப்ரார் அஹமதை வந்து எடுத்தது தப்பு, பாகிஸ்தான் பிளேயரை வந்து எடுக்கக்கூடாது, எஸ்ஆர்ஹெச்சை வந்து பேன் பண்ணுங்கள் இப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது எந்த விதத்தில் வந்து தப்பு அப்படின்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் T20s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிடையாது, ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்ரார் அஹமது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச் கோச்சான டேனியல் வெட்டோரி பார்த்தீங்கன்னா வந்து கிளியராகவே வந்து சொன்னார், நாங்கள் வந்து 3 ஆப்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னு. அடில் ரஷீத் வாங்கலான்னு இருந்தோம், ஆனால் அடில் ரஷீதை வாங்க முடியல. அதுக்கப்புறம் ரிஷாத் ஹுசேன் அப்படின்ற ஒரு பாங்களாதேஷ் போலரையும் வந்து ஆப்ஷனில் வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் அப்ரார் அப்படின்னு வந்து சொன்னார். இதில் வந்து என்ன தப்பு அப்படின்னே வந்து தெரியல. அவங்க டீமுக்கு வந்து ஒரு ஸ்பின் பவுலர் தேவை, வாங்கியிருக்காங்க. அப்ரார் அஹமத் வந்து இந்தியன் ஆர்மியை பற்றி, இந்தியாவை பற்றி வந்து நிறைய தப்பான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து தப்பு தான். ஆனால் அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து கிரிக்கெட்டில் வந்து அதை நுழைக்கிறதுன்றது வந்து சரி கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா மைக்கேல் வாகன் அப்படின்ற இங்கிலாந்து ஃபார்மர் கிரிக்கெட்டரும் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து எப்போவுமே வந்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். இந்தியா எப்போல்லாம் தோக்குதோ அப்போல்லாம் வந்து அவர் வந்து பயங்கரமாக இந்தியாவை வந்து கலாய்ப்பார். அதுக்கு என்ன மைக்கேல் வாகனை வந்து பேன் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலாக 100 டூர்னமெண்ட்டில் வந்து பாகிஸ்தான் பிளேஸுக்கு வந்து இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இசிபி வந்து அதுக்கு ஒத்துக்கலை. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் நாங்கள் வந்து புறக்கணிக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த ரூல்ஸுக்கெலாம் ஒத்துக்கிட்டு தான் வந்து இவங்க வந்து அங்கே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்கலாம் சொல்கிறது வந்து சரி கிடையாது. நம்ம எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு வந்து வாழ்த்திப்போம். சன்ரைசர்ஸ் லீட்ஸ் டீம் வந்து இந்த வாட்டி நல்லா பண்ணட்டும், அவங்க வந்து கப்படிக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து வாழ்த்திப்போம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.